வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த முட்டை கிரேவி வந்து நாம் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு கூட இது நல்லா தான் இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் பெல் ஐக்கான்லேயே ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு 5 முட்டையை வந்து நான் மெதுவாக போடுறேன். ஓங்கி போட்டால் அது வந்து உடஞ்சி உள்ளதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ 5 முட்டையை வந்து மெதுவாக போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் பேனில் வெயிட் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் அந்த கொதி வந்தோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதுவும் ஓடு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க முட்டையை. வெயிட் போட வேண்டாம். இப்போ அடுத்து அதை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இந்த குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானோடனே தாளிக்கிறதுக்கு உள்ள ஐட்டங்கள் எடுத்து அதில் போட்டு தாளிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம், கசகசா, ஏலக்காய் 2, பட்டை கொஞ்சம், 2 கிராம்பு, கல்பாசி இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை போட்டு தாளிக்க போகிறேன். அது கொஞ்சம் நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறமா 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்க போகிறேன். ரெண்டு பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். அதில் நான் வந்து சோளம் வச்சு சொல்ல போகிறேன். சோளத்தில் வந்து சிவப்பு சோளமும் உண்டு, வெள்ளை சோளமும் உண்டு. சோளம் வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப நல்ல உதவுது. அடுத்து இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது. அடுத்து வந்து இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கும். சோளம் வந்து நார்ச்சத்து ரொம்ப இருக்குது. அந்த சிவப்பு கலர் சோளம் ரொம்ப நல்லது. சத்து மாவுக்கெலாம் அதை தான் போடுவோம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹெல்த் டிப்ஸ் சொல்லும்போதே இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினேன், சீக்கிரம் வதங்கணுங்கிறதுனால. அடுத்து தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, அதை போட்டு அது கூட வதக்குறேன். அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 7 வத்தல் வச்சுருக்கேன். பொரிகடலை கொஞ்சம் வச்சுருக்கேன். இவ்வளவும் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் கொஞ்சம் குறைவாக போட்டால் போதும். அதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காஷ்மீரி சில்லி பொடி வந்து கலருக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த 2ஐயும் போட்டு வதக்கினா நமக்கு வந்து அந்த குருமா வந்து நல்ல கலராக கிடைக்கும். அந்த மஞ்சள் பொடியை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது கொஞ்சம் ஹோட்டலில் உள்ள குருமா மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டு அது தேவையான அளவு தண்ணியை விட்டு மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். இப்போ மிக்சியில் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு அதில் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் தனியாக 2 பல்லு பூண்டும் கொஞ்சம் 2 துண்டு இஞ்சியும் எடுத்து உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கிறேன். நான் உங்கள் குருமாவோட போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோவில் எடுக்கலை. நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட போட்டுட்டு உப்பு, கல் உப்பு, நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். இந்து உப்புங்கும்போது அதோட காட்டம் கம்மியாக இருக்கும், அதனால் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வெள்ளை உப்புனா அதுக்கு தகுந்தால உப்பு போட்டுக்கோங்க.
இப்போ ப்ரெஷர் பேனை மூடி வெயிட் போட்டு சத்தம் வந்து சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த குருமா வந்து கொஞ்சம் கெட்டி கொடுத்து இருக்கும். இப்போ 5 முட்டை அவிச்சதை வந்து நான் ஊட எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு கிண்டி விடுறோம். இப்போ இதை வந்து ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் பேனில் அந்த மசாலாவும் ஒரு சவுண்டு வச்சு 5 நிமிஷம் சிம் பண்ணதுனால மசாலா வாடெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் மட்டும் தெளிஞ்சு வர்றதுக்காகவும் இன்னொன்று இந்த மசாலா வந்து அவிச்சு முட்டையில் நல்லா ஏறணுங்கிறதுக்காக சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு மல்லித்தலை போட்டு குருமா இறக்கிடலாம். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ டேஸ்டியான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாதத்துக்கு கூட இது கொஞ்சம் லிக்விடாக தான் நான் வச்சுருக்கிறேன். லிக்விடாக வச்சிங்கன்னா சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.